ஜெமிலா மேடம், 2026 தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு. யார் பெரும்பான்மை என்ன ஏது எல்லாமே நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக முதல் கருத்தாக இந்த தேர்தல் என்ன செய்தி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த வரலாறு. அதுதான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இந்த தேர்தலில் புதியதாக ஒரு சக்தி அல்லது ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று பெனிட்ரேட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் வந்து திமுக சொன்னது மாதிரியோ எல்லா ஓட்டையும் அதிமுக பிரிச்சிருவாங்கன்றதோ அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி வந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சரே தோற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், நம்பர் 1 நம்பர் 2 2 பேரும் தோற்றிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அடி இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல், ஒரு பெரிய வேவ். அந்த லைக் நம்ம நார்மல் லாங்குவேஜில் சொன்னா ஒரு சுனாமி அடிச்சா வர்றது போறதெல்லாம் யாரு எங்க, அது நல்லது கெட்டது இடம்லாம் அது பார்க்காது. மக்கள் வந்து ஒரு சேஞ்சு இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்திருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஆளுங்கட்சி மேல இருந்த மிகப்பெரிய அதிருப்தி. அதை வந்து நம்ம அழகா வந்து எடுத்துக்கொண்டு போய் பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடியார் போற எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்தார். ஆக்சுவலா விஜய் பிரச்சாரமே பண்ணல, நம்ம தான் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போனோம். அப்போ மக்கள் பார்வைக்கு திமுக இருக்கக்கூடாது, ஆட்சியை விட்டு வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது மக்கள் ஓட்டு போட்டதில் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியாக இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி நம்ம காணொளியில் பார்த்தோம். தொடர்ச்சியா வெற்றி தோல்வி இதெல்லாம் கண்டு புடம் எடுத்த கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா சொன்னதுபடி, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதுபடி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக சேவை செய்து கொண்டே இருக்கும். நம்ம துவண்டு போறவங்க கிடையவே கிடையாது. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம், இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா களத்துல இருக்கு. அதான் பொதுச் செயலாளர் அறிக்கையில் கூட சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா மீண்டும் எழுவோம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. உண்மையாவே மனோஜ், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்ப என்ன நான் உட்பட எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஃபைன், அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜியை எப்படி மாத்தணும், பார்ட்டி அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போறதுக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த பார்ட்டியோட ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இவங்க எல்லாம் இப்போ சோசியல் மீடியா உலகமாகி இருக்கு. அப்ப எப்படி மாற்றணுன்றதெல்லாம் பொதுச் செயலாளர் அவர்கள் நிச்சயமாகவே நிறைய திங்க் பண்ணி ஆலோசனைகள் பண்ணி கட்டமைப்புகள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா எல்லாமே அவர் செய்வார். நிச்சயமாக அந்த ஒரு நல்ல மாற்றம் வரும். வருங்காலம் என்றைக்கும் நமக்கானது. அதனால யாருமே துவண்டு விட வேண்டிய இதுவே இல்லை. ஏன்னா அடுத்து என்ன வேணா நடக்கலாம். இப்போது கூட திரு விஜய் அவர்களுக்கு வந்து முழு பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப மக்கள் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு 35% ஓட்டு அவர் வாங்கியிருக்கிறாலும் மீதி இருக்கக்கூடிய 65% மக்கள் இந்த திராவிட கட்சிகளை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சோ வேவடிக்குதுன்னா மொத்தமா அடிச்சிருக்கணும் வேவ். அப்படி பாத்தீங்கன்னா வந்து 234 தொகுதிக்கு ஒரு ஸ்வீப் ஆயிருக்கணும், இல்ல 200க்கு மேல வந்து வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் வந்திருக்கணும். இப்பவும் அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள் அல்லது நாம் தோல்வியுற்ற இடங்கள் இதெல்லாம் நீங்க பாருங்க, 100 ஓட்டு, 150 ஓட்டு, 167 ஓட்டு, 500 ஓட்டு. ஸோ சின்ன மார்ஜின்ல ஒரு ஓட்டு திருப்பத்தூர். அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எலெக்ஷன், ஒரு சின்ன வேற மாதிரி கால்குலேஷன்ல போயிருக்குது அது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம், பாடம்ன்றதை விட ஒரு அனுபவமா இது களம். ஓகே, அதான் நான் சொன்னேனே, 2 கட்சிகளுக்குள்ள போட்டி அப்படின்ற நிலைமை மாறி இன்னைக்கு 3 கட்சிகளுக்குள்ள போட்டி அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. இதுல திமுக எடுத்து வைத்த 1 versus 2 அப்படிங்கிற அந்த இடத்தை வந்து இப்ப 1 versus 2 versus 3ன்னு இருக்கும்போது நம்மளுடைய வியூகங்களை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு லெசன், ஒரு படிப்பினை. ஆமா, திமுக தொடர்ந்து எடுத்து வைத்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சாரம் இதெல்லாம் எடுபடல, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையை இனி வரும் காலங்களில் எப்படி அவாய்ட் பண்ணுன்றத நிச்சயமா கட்சி தலைமை முடிவெடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். அதனால இது ஒண்ணு துவண்டு விட வேண்டிய அவசியம். கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை கேட்கும் பொழுதே. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா தாண்டி வந்தாலும் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தாண்டி வந்த ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க, இதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இப்ப உங்ககிட்ட இருக்கல இந்த கான்ஃபிடன்ஸ், அதிமுக கிட்ட சொல்றேன், அந்த கான்ஃபிடன்ஸ் திமுக கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
திமுகல வந்து முக்கியமா கான்ஃபிடன்ஸ் போனதுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்க தலைவர் ஓகே முதலமைச்சரே தோற்று போனார் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இல்ல ஆட்டம் கண்டிருப்பாங்க. வெளியில இன்னைக்கு காமிக்காம இருக்கலாம், ஆனால் ஒரு மாதிரி ஆடித்தானே போயிருக்கோம். அவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்கள் ஆடி இருப்பார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் சிலது பார்த்தேன், யாரோ ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு, ரொம்ப ஆபாசமா 1000 ரூபாய் வாங்கின பொம்பளைங்க வந்து இன்னைக்கு 2500 ரூபாய் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. இப்படியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த கட்சி தலைமைக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்ப என்ன மாதிரியான அணுகுமுறையை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரீமா ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. யாரு? திமுக தொண்டர்கள் எல்லாரும். உங்களுக்கு ஆட்சி போச்சுங்க, இந்த 5 ஆண்டுகள் என்ன ஆட்டம் கலேபரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் வந்து புறக்கணிக்கும் போது சடனா பதவியை விட்டு இறங்குறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம 5 வருஷமாவும் ஆட்சியில இல்ல, நமக்கு ஒரு எனக்கெல்லாமே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியல. எப்போதும் போல நாம வந்து களத்துல இருக்கிற மாதிரி தான், மக்களுக்கு என்ன தேவை வந்தாச்சு அந்த மாதிரி தான். பண்ண மாட்டாங்களோ இல்ல, ஏன்னா நீங்க பலவீனமா சுணக்கமா இருக்காங்க அப்படின்னா அப்ப அது கொஞ்சம் பிரச்சனை இருக்காதா? இல்ல, அதுதான் இப்ப அவங்க முதல் தோல்வி திமுக ஆட்சியை இழந்ததை விட திமுகவினுடைய தலைவர் வந்து தன்னுடைய இது போச்சு, வெற்றியை லூஸ் பண்ணிட்டாரு, தோல்விங்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீளணும். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி அவங்க எல்லாம் அடுத்தது திங்க் பண்ணுவாங்க. வேணா வெளிப்படையா சொல்லலாம், இல்லைங்க நான் எதுவும் நினைக்கலன்னு சொல்லிட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க, ஐயோ நேத்து ஆரம்பிச்சாரு ஒருத்தர் கட்சி, 1 வருஷத்துக்குள்ள வந்து நம்மளை வீழ்த்திட்டாங்களே, அந்த எண்ணம் இருக்கும்ல அவங்களுக்கு. எதிர்க்கட்சியாக இருந்த நம்ம விட ஒரு சிஎம் கேண்டிடேட்டை வீழ்த்தினதுதான் இங்க இஷ்யூ. அது பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக இருந்த நம்மை விட ஆளும் கட்சியாக இருந்தவர்களை வீழ்த்தியதுன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஷாக்ல இருப்பாங்க, அதுல இருந்து மீள்வது கஷ்டம். சில நேரம் மீள்வாங்க, இல்ல மீளாம கூட போவாங்க. இன்னொன்னு குடும்ப அரசியல், இதெல்லாம் அந்த பார்ட்டிக்குள்ளேயே நிறைய அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது இல்ல. புகைச்சலோட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியும் அதை பார்க்கலாம். ஆனா அதை தாண்டி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ திமுக அதிமுக 2 பேரும் பேச டிவிக்கு அவங்க இந்த தேர்தல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன படிப்பினையா இருக்கும்? என்னதான் வெற்றியா இருந்தாலும் இது சாதாரண வெற்றி கிடையாது, இது வந்து ஒரு முள் படுக்கை தான் இனி அவங்களுக்கு. அதை எப்படி அவங்க படிப்பினை எடுத்துப்பாங்க? எனக்கு நான் சொல்றேன் மனோஜ், இதையும் நான் வந்து ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். டிவிக்கே திரு விஜய் முதலமைச்சராக ஒருவேளை பதவி ஏற்றால், என்ன அதுக்குள்ள சந்தேகம் இல்லங்க, இன்னும் 108 வச்சு என்ன வேணா நடக்கும், என்ன வேணா நடக்கும், ஏதோ திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன வேணா நடக்கும். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். எனக்கே இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. இல்லங்க, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். நான் சொல்றேன், நடக்கலாம். அவங்க வந்து இந்த கூட்டணியில இருக்கிற 2 பேரை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கலாம், அவங்க கூட்டணியில இருக்கிற 2 பேரை பிரிக்கலான்ட்டு ஒரு கணக்கு வந்து டிவிக்கே போடலாம். அவங்க எவ்வளவு பெரிய கணக்கு போட்டாலும் அவர்களுக்கு அரசியல் வந்து இனிமேதான் படிக்கணும். அவங்க இன்னைக்கும் எல்கேஜி தான். சரிங்களா, எல்கேஜில இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. 70 வருஷம் 50 வருஷம் கட்சியை நடத்தி ஆட்சியை நடத்தின கட்சிகள் கிட்ட அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இல்ல, இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். டிவிகே என்ற கட்சி தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கும். 4 மாசத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. பார்க்கலாம், களத்துக்கு வந்து லெட் அஸ் வெயிட் அண்ட் see. அவங்க கொஞ்சம் டைம் கொடுப்போம், என்னங்கறத பார்க்கலாமே, டைம் கொடுத்து தான் பார்க்கலாம். இப்போ தாவேகா முன்னாடியும் சரி, திமுக முன்னாடியும் சரி, அதிமுக முன்னாடியும் சரி, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டே நம்ம பேசுவோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமா மக்களுக்கு என்னது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் நோக்கம். அவங்க 3 கட்சிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, எப்படி அவங்க அதை கடந்து வர போறாங்க? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தாவேகா பத்தி சொல்லுங்க. தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சவால், அவர்கள் ஆட்சி அமைத்தால் முதல்ல வந்து எடுத்த உடனே ஒரு இஃபா அமைத்தால் அப்படின்னு வரீங்களே, இல்ல அது நடந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு திட்டம் இருக்குன்னு மட்டும் ஆரம்பத்துல எனக்கு புரியுது, அதனால நான் சொன்னேன். கண்டினியூ. இப்ப தாவேகா ஒருவேளை ஆட்சி அமைத்தால் முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து கஜானா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து விலகும் போது 4 லட்சம் கோடி கடன் 3 to 4க்குள்ள இருந்துச்சு. அப்பவே என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ அப்பா அலறிட்டு கஜானா பூரா காலி ஆயிடுச்சு, எங்கிட்ட பணமே இல்லைன்னாங்க.
ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டோட நிலவரம் 10 லட்சம் கோடி கடன்ல நிக்கிறாங்க. அங்க பட்ஜெட் போடுறதுக்கு எங்க இருந்து போடுவாங்க? நம்பர் 1. இந்த எடுத்த உடனே இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி கொடுக்க போறாங்க? பட்ஜெட் என்ன போட போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சைன் இருக்கு, என்ன இருக்கு. அடுத்ததாக தேர்தலில் இவர்கள் கொடுத்த முக்கியமான சில வாக்குறுதிகளை இமீடியட்டா நிறைவேற்றணும். இல்லனா மக்கள் வந்து ஏன்னா இது வரைக்கும் 1000 ரூபாய் வாங்கி பழக்கப்பட்டாங்க பெண்கள், அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கவர்மெண்ட் வந்தவொடனே 1000 2500 ஆகுதுப்பா அப்படின்ற எண்ணத்துல பெண்கள் இருப்பாங்க. எல்லா பெண்கள் நிறைய ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? 2500 ரூபாய் இவர்களால கொடுக்க முடியுமா? பெண்கள் அங்க ஓட்டே போட்டாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு கொடுக்க வரல, தகுதியின் அடிப்படையில் பண்ணாங்க. இப்ப இவங்களும் ஒரு தகுதியை வச்சிருக்காங்க. அரசாங்க ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊழியர்களுக்கு கிடையாதுன்றத போட்டிருக்காங்க. ஆனா இத பெருசா சொன்னாங்களா வெளியில? எதுவும் சொல்லல. எப்படி திமுக வந்து சில தகுதி எல்லாத்தையும் எதை பத்தியுமே பேசாத விட்டாங்களோ அது மாதிரி இவங்களும் தகுதியை சொல்லல. உள்ள போய் அவங்களோட மேனிஃபெஸ்டோல போய் பார்த்தாதான் தெரியுது அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த 2500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கவே திமுக அரசு தடுமாறி கடைசி வரைக்கும் கொடுக்கல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 6 சிலிண்டர் கொடுக்கறேன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா 6000 ரூபாய்க்கு வைக்கணும். நான் ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணேன். 2500 ரூபாய் குடும்ப தலைவிக்கு, 1000 ரூபாய் கேஸ், ஒவ்வொரு வேலையில்லாத பட்டதாரிக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும். சரிங்களா? எவ்வளவு ஆச்சு? அடுத்து வீட்டுல இருக்க முதியோர் பென்ஷன் கொடுக்கணும். இப்படி ஒரு சின்ன கால்குலேஷன். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களே, குழந்தை பிறந்தா மாமம் சீரு. அதுதான் மாமம் சீரை வந்து முக்கியமா சொல்லணும். அதாவது 1 கிராம்ல போடணும்னா அது மிகப்பெரிய பட்ஜெட். நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிராம்ல போட்டா கூட இன்னைக்கு டேட்ல 1 கிராம் 6000 இல்ல, 1/2 கிராம் 6000. எங்க இருக்கீங்க? 7000 ரூபாய் 14000 ரூபாய் நெருங்கி இருக்கு. அத கூட பார்க்கல பாருங்க. இன்னைக்கு 1 கிராமோட விலை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே. கிட்டத்தட்ட 14000 ரூபாயில இருக்கு. 7000 ரூபாய் சொன்னாங்க. அதுதான் சார் சொல்றேன். 7000 ரூபாய் மனோஜ். ஒரு இல்ல நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் முக்கியமானது, மக்கள் கிட்ட போய் சேரணும். ஒரு வருஷத்துல எத்தனை டெலிவரிஸ் ஆகுது தெரியுமா? மொத்தமா 8 ல இருந்து 9 லட்சம் குழந்தைகள் பிறக்கறாங்க தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துல. அரசாங்கத்துல மட்டும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 5 ல இருந்து 6 லட்சம் குழந்தைகள். ஒண்ணு வேண்டாம், வெறும் 5 லட்சம் குழந்தைகளுக்கு போடணும்னா கூட 7000 ரூபாய் வச்சு கணக்கு போட்டீங்கன்னா 350 கோடி வேணும் வருஷத்துக்கு. அதுவும் அந்த தங்கம் 7000 ரூபாய் வித்தா அடுத்த நாளே அது 7500 ரூபாய் ஆகும், 8000 ரூபாய் ஆகும். அடுத்தது அந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான 1 சவரன் நகை கணக்கு பண்ணிக்கோங்க. பட்டு புடவை, நான் வெறும் நகையை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு டேட்ல 14000 இல்ல, அது எல்லாத்தையும் போக அது ஒரு 15-16000 ரூபாய் வரும். வேஸ்டேஜ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 20000 இருந்து 25000 ரூபாய் வைக்கணும். ஆவரேஜா வைக்கணும். குடும்பத்துக்கு 25000 வைக்கணும். இலவச பேருந்து இலவசமா கொடுக்கணும். நீங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும். அப்ப உங்க பட்ஜெட் போடுறதுக்கு நீங்க எங்க போவீங்க? எங்க இருந்து காசு எடுப்பீங்க? 2.25 கோடி 2 கோடி 30 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. கால்குலேட் பண்ணுங்க. ஏதாவது அச்சீவ் பண்ணக்கூடியதா ஏதாவது சொல்லியிருக்கோமா அப்படின்றது என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. சோ மிகப்பெரிய சேலஞ்ச் அங்க நிக்கும். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே நான் முதல் ரவுண்ட்ல சொன்னேன், அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகளை எடுக்க வேண்டும். கட்டமைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.